நம்ம வாழைக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு சொட்டிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, நல்லா வந்துட்டு நனவு ஏறிடுதுங்க வாழைக்கு எல்லாமே. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வர்றப்போ காடு ஓட்டுறப்போ வந்துட்டு ரொம்ப சிறுசாக தான் இருந்ததுங்க. அதாவது வந்துட்டு நிலமட்டத்துக்கு கீழே பாருங்க இந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த நேர் வந்து தண்ணி பாய்ச்சல் பாயறங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்து எந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னு பாருங்க. அப்படியே நல்லா அழகாக வருது. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் தெரியாது, உள்ளுக்குள்ளே என்னாச்சும் இருந்தாலும் இருந்துருங்க. அதனால் உள்ளெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியாது பாருங்கள். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்க்கரையான் வந்துட்டு கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெருசாக வந்துட்டு நம்ம அதிகமாக இந்த புத்து சைடே வரமாட்டேங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயம், பக்தியும் ஜாஸ்தி. சரிங்களா? அதனால் வந்துட்டு இதுக்குள்ளேயெல்லாம் வர்றது, அந்த இடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்க, கரையான் வந்துட்டு இப்போ ஈரமாக பாருங்கள் எந்த அளவுக்கு அதை கட்டிகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இதுவுமே வந்து ஈரமாக தான் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, லேசாக வந்து தொட்டோம்னாவே அந்த ஈரத்தன்மை இருக்குது. கீழேயும் பாருங்கள். சரிங்களா? ஸோ நல்லா இருக்குது. இந்த இடத்துல புத்து முளைக்குதோ அந்த இடத்துக்கு நீரோட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா பெருசாக போயிடுச்சிங்களா? இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் ஒரு நேரம் கிடச்சிதுங்க. பாய் மக்களே.